அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. நம்ம பிஸ்மி நாட்டு மூலிகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புற்றுநோய் அப்படின்னா, புற்றுநோய் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம உயிரணுக்களில் இயல்பாக இல்லாத விதத்தில் நம்ம கட்டுப்பாடின்றி அது வந்து பெருகுவதால் வந்து ஏற்படுற ஒரு நோய் தான் அது. இது பொதுவாக பார்த்திங்கன்னா உடலில் எந்த பகுதியில் வேணாலும் நம்மளுக்கு வந்து ஏற்படலாம். அதே மாதிரி விரைவில் அடுத்த பகுதிக்கு வந்து பரவக்கூடியதுன்னு கூட நம்ம சொல்லலாம். புற்றுநோயில் பார்த்திங்கன்னா ரத்த புற்றுநோய், நீரிழிவு புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், வயிற்று புற்றுநோய், மார்பக புற்றுநோய், சிறுநீரக புற்றுநோய் நிறைய வகைகள் இருக்குது. ஸோ இதில் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அப்படிங்கிற மாதிரிங்கிற நம்மளுக்கு ஸ்டேஜ் வைஸாகவும் இருக்குது. இதோட ஆரம்ப கால அறிகுறிகள் என்னென்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து காய்ச்சலாக இருக்கும், அஜீரண கோளாறாக இருக்கும், ஒரு பொருள் வந்து நம்ம விழுங்கும் போது நம்மளுக்கு வந்து வலிகள் ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோர்வு, பலவீனம், நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகிறது, அதுக்கப்புறம் மோஷனில் பிளட் வருது, இருமும் போது பிளட் வருது, இந்த மாதிரி காரணங்கள் வந்து நம்மளுக்கு வந்து அறிகுறி ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு காட்டும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த ஏன் ஏற்படுதுன்னு பார்க்கும்போது புகையிலை, மது அருந்துதல், ஆரோக்கியமற்ற உணவு, மரபணு காரணிகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது அது வரத்துக்கான காரணங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸ்டேஜ் 4 போயிருக்காங்க, மருத்துவமனையில் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு தாராளமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம பிஸ்மி நாட்டு மூலிகைகளில் சித்தர்களின் அறிவுரைப்படி நம்மளுக்கு கேன்சர் மருந்து வழங்கப்படுது. இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வழங்கப்படும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இதனால் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபார் த மோர் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம பிஸ்மி நாட்டு மூலிகையை ஃபாலோ பண்ணிக்கோங்க.